என் பேர் கோபிநாத் ஸ்டாலின். உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தோட இயக்குனர் கூடுதல் பொறுப்பாக பதவி வகிக்கின்றேன். இந்த நிறுவனத்தை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னா, இந்த நிறுவனம் 1968ஆம் ஆண்டு சென்னையில் நடைபெற்ற 2வது உலகத்தமிழ் மாநாட்டில் அப்போதைய முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பிரெஞ்சு மொழிக்கு ஒரு உயராய்வு நிறுவனம் இருப்பது போல தமிழ் மொழிக்கு ஒரு உயராய்வு நிறுவனம் அதுவும் சென்னையில் இருக்க வேண்டும் என அவருடைய விருப்பத்தை வெளிப்படுத்தினார். அவ்வாறு வெளிப்படுத்தின அவரோட விருப்பம் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் கழித்து நினைவாக்கப்பட்டது. அதாவது 1970ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்தில் உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் தோற்றுவிக்கப்பட்டது. இந்த நிறுவனம் தோற்றுவிக்கப்பட்டது இதோடைய முதன்மையான நோக்கம்னு பார்த்தீங்கன்னா, பிற நாட்டு அறிஞர்களோட தொடர்பை ஏற்படுத்தி பிற நாட்டு அமைப்புகள் உயராய்வு நிறுவனங்களோட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை போட்டு தமிழ் மொழிக்கும் பிற நாட்டு மொழிகளுக்கும் உள்ள தொடர்புகள், தமிழ் மொழிக்கான சிறப்புகளை பிற மொழிகளுக்கு எடுத்து செல்வது, இது போன்ற ஆய்வுகளை செய்வது தான் இதோட முதன்மையான நோக்கமாக இருந்தது. இந்த நிறுவனத்தை வழிநடத்துவதற்காக அமைக்கப்பட்டது ஆளுகை குழு. இந்த ஆளுகை குழு தலைவராக மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் தலைவராகவும், அரசு செயலாளர் தமிழ் வளர்ச்சித்துறை, சென்னை பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகம், தமிழ் பல்கலைக்கழகம், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தோட துணைவேந்தர்கள் துணைத் தலைவர்களாக இருந்து இந்த நிறுவனத்தை வழிநடத்தி செல்கிறாங்க. இந்த நிறுவனத்தில் பணிபுரிகிற பணியாளர்கள் ரொம்பவும் ஒத்துழைப்பாக இருக்கிறாங்க. அந்த வகையில் நிறுவனத்தில் 2 பிரிவாக பணியாளர்கள் பணிபுரிகிறாங்க. ஒன்று ஆராய்ச்சி பணியாளர்கள், அவர்கள் முனைவு பட்டம் பெற்று இங்கே பணிபுரிகிறாங்க. இன்னொன்று நிர்வாக பணியாளர்கள். இந்த 2 தொகுப்பு வச்சு தான் இந்த நிறுவனம் சீரிய முறையில் வழிநடத்தி செல்கிறது. இந்த நிறுவனத்தோட உயராய்வு திட்டத்தை செயல்படுத்துவது மட்டும் இல்லாமல், வெறும் ஆய்வுக்கு மட்டும் இல்லாமல், அதே சமயம் மாணவர்கள் மத்தியில் அந்த உயராய்வு தமிழ் மொழியை இன்னும் மேலும் வளர்க்க வேண்டும், பல இடங்களுக்கு பிற நாட்டுகளுக்கு இதோடைய சிறப்புகள் எடுத்து செல்லணும். அது வெறும் அறிஞர்களுக்கு மட்டும் இல்லாமல் மாணவர்களோட அந்த ஒரு காலகட்டத்திலேருந்தே அவங்களுக்கு அதற்கான ஒரு பயிற்சியும் மொழியோட அறிவையும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் பல கல்வி வகுப்புகள் தொடங்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் நிறுவனத்தில் தமிழ், முதுகலை தமிழ், அறிவியல் இளைஞர், முனைவர் பட்டம், இது போன்ற பல படிப்புகளை இங்கே சொல்லித்தரோம். இந்த நிறுவனத்தில் மட்டும் 4 புலங்கள் செயல்படுகிறது. ஒன்று தமிழ் இலக்கியம் மற்றும் சுவடி புலம், இன்னொன்று தமிழ் மொழி மற்றும் மொழியியல் புலம், இன்னொன்று அயல்நாட்டு தமிழர் புலம், இன்னொன்று சமூகவியல், கலை மற்றும் பண்பாட்டு புலம். இந்த 4 புலங்கள் வழியாக தான் உயராய்வு திட்ட பணிகள் நடைபெறுகிறது. மாணவர்களுக்கான கற்பித்தல் பணியும் நாங்கள் செஞ்சுட்டு வரோம். இதுவரை மாணவர்கள் பார்த்திங்கன்னா முனைவர் பட்டத்தை கிட்டத்தட்ட 300 பேர் முடிச்சிருக்காங்க. அதே மாதிரி முதுகலை தமிழை 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் முடிச்சிருக்காங்க. ஆய்வியல் இளைஞர் மாணவர்களை பொறுத்தவரையும் கிட்டத்தட்ட 250 மாணவர்கள் இந்த நிறுவனத்தில் பயின்று பட்டம் பெற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கல்வெட்டு தொடர்பான ஒரு பட்டய வகுப்பும் நடத்துகிறோம். தொல்லியல் மற்றும் கல்வெட்டியல் என்ற ஒரு தலைப்பிலையும் இன்னொரு பட்டய வகுப்பும் நடத்துகிறோம். இது மூலமாக நம்ம தமிழ் கலாச்சாரம், பண்பாடு, இதில் பெரும்பாலான இந்த செய்திகளை நம்ம கிடைக்கப்பெற்றது எதனாலன்னா, நம்மளுக்கு கிடைக்கப்பெற்ற இந்த ஓலைச்சுவடிகளை தான். ஓலைச்சுவடிகள் இல்லைன்னா இந்த அளவுக்கு தமிழ் மொழியில் இந்த இலக்கியம், சங்க இலக்கியத்தில் உங்களுக்கு நூல்கள் தெரியும். பல நூல்கள், இதிகாசங்கள், செய்யுள்கள், இப்படி எத்தனையோ இருக்குது. இதன் மூலிமா தான் தமிழோட வளத்தை நம்ம இந்த ஜென்ரேஷனில் இருக்கவங்களுக்கு தெரிய வருது. இப்படி தெரிய வர்றதுக்கு முக்கியமான காரணம் ஓலைச்சுவடிகள் தான். இந்த ஓலைச்சுவடிகள் வெறும் அப்போ நிறைய பேர் படித்தாங்க, அதுக்கான பொருள் உணர்ந்துனாங்க, பதிப்பிச்சாங்க. பட் இந்த இளைய தலைமுறைக்கு அந்த அளவுக்கு அதுக்கான ஒரு அவேர்னஸ் கிடையாது. அவங்களுக்கான அந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த பட்டய வகுப்புகள் தொடங்கப்பட்டிருக்கு. இது மூலமாக மாணவர்கள் நிறைய பேர் பயின்று பல ஓலைச்சுவடிகளை படியெடுத்து நூல்களாக வெளியிட்டு வராங்க. இந்த நிறுவனத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது பல காட்சிக்கூடங்கள் அமைக்கப்பட்டிருக்கும். அந்த காட்சிக்கூடத்தில் முக்கியமான சொல்லணும்னா, தமிழ் மொழி அறியாத பிற அயல் நாட்டவர்களுக்கும் அயல் மாநிலத்தவருக்கும் தமிழ் மொழியை கற்றுக் கொடுக்குற ஒரு உயரிய பணியை இந்த நிறுவனம் பண்ணிகிட்ருக்கு. இதற்காக தமிழ்நாடு அரசு வழங்கிய ரூபாய் 14 லட்சம் மதிப்பீட்டில் ஒரு மொழிபயிற்சி கூடம் இன்று உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த மொழிபயிற்சி கூடம் வழியாக மாணவர்களுக்கு தமிழ் மொழியை நாங்கள் கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். இது வரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட வெளிநாட்டவர்கள் இங்கே பயின்று தமிழ் மொழியை கற்றுட்டு போயிருக்காங்கன்றது நாங்கள் பெருமையோடு சொல்ல இங்கே கடமைப்பட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல்
திருக்குறள் ஓவிய காட்சிக்கூடம்ன்ற ஒரு காட்சிக்கூடம் இங்கே அமைச்சிருக்கோம். கிட்டத்தட்ட அரசு வழங்கிய ஒரு 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இந்த காட்சிக்கூடம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த காட்சிக்கூடத்தில் திருக்குறள், திருவள்ளுவர் தொடர்பான நூல்கள் இதில் இடம்பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 1330 குறள்கள் அடங்கிய 133 அதிகாரங்கள் அடங்கிய புகைப்படங்களை இங்கே காட்சிப்படுத்தியிருக்கோம். இந்த திருக்குறள் காட்சிக்கூடத்தோட இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இது ஆண்டுதோறும் ஓவிய போட்டிகள் நடத்திருக்கோம். தமிழ்நாட்டு முழுவதும் இருக்க ஓவியர்களை கொண்டு அவங்கள வரைஞ்சி கொடுக்குற அந்த ஓவியங்களை வாங்கி கிட்டத்தட்ட 15 பெரிய வெற்றியாளர்களை நாங்கள் தெரிவு செஞ்சு அவங்களுக்கு 40,000 ரூபாய் பரிசு வழங்குகிறோம். இது தமிழ்நாடு அரசு வழங்கும் 10 லட்சம் அந்த தொகையை கொண்டு நாங்கள் இதை கொடுத்துட்ருக்கோம். இவ்வாறு தெரிவு செய்யப்படும் இந்த புகைப்படங்கள்லாம் அதற்கான ஒரு அமைக்கப்பட்டிருக்கு கேலரியில் வச்சு டிஸ்பிளே இங்கே காட்சிப்படுத்திட்டு இருக்கோம். அதை நாள்தோறும் பல்வேறு கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் ஆகிய பொதுமக்கள்லாம் பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. அதே மாதிரி ஓலைச்சுவடிகள் பாதுகாப்பு மையம்னு ஒரு மையம் ஆரம்பிச்சிருக்கோம். அதில் கிட்டத்தட்ட 34 லட்சம் மதிப்பீட்டில் அந்த மையம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அதில் ஓலைச்சுவடிகள் அழிவிலிருந்து பாதுகாத்து அதை முறையாக பராமரித்து அதை நாங்கள் வச்சிட்ருக்கோம். இது ஏற்கனவே இருக்கிற ஓலைச்சுவடிகள் மட்டும் இல்லாமல் ஆண்டுதோறும் களப்பணி வாயிலாக இன்னும் பல ஓலைச்சுவடிகளை நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி இதுக்காக அரசு வழங்குகிற ஒரு தொகையில் இதை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். இதுவும் சிறப்பான ஒரு முறையில் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்துக்கான ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிப்பது அமைக்கப்பட்டிருக்க பழந்தமிழ் வாழ்வியல் காட்சிக்கூடம். கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த காட்சிக்கூடத்தை நாங்கள் அமைச்சிருக்கோம். இதை அந்த காலத்தில் பழந்தமிழர்கள் பயன்படுத்திய பொருட்கள், அதனுடைய மாதிரிகள் எல்லாம் சேகரித்து அதற்கான மாதிரிகளையும் உருவாக்கி இங்கே காட்சிப்படுத்தியிருக்கோம். இது உலகளவில் சிதியமாக இருக்குது. பல நாட்டிலேருந்து வர மக்கள் இதை பார்த்துட்டு ரொம்ப வன்மைப்போடு பார்த்துட்டு போகிறது சந்தோஷமாக இருக்குது. அதை பார்க்கும் போதும் இது மாணவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 30,000 மாணவர்கள், கல்லூரி பள்ளி மாணவர்கள் இதுவரையும் பார்த்துட்டு போயிருக்காங்க. இந்த காட்சிக்கூடத்துக்காக கிட்டத்தட்ட ஒரு 10 ஆவணப்படம் தயாரித்து கொடுத்துருக்கோம். போர் தொழில், அப்புறம் நெசவு தொழில், நீர் மேலாண்மை அப்படின்ற ஒரு 10 தலைப்பில் ஒரு 20 நிமிடங்கள் ஓடக்கூடிய ஆவணப்படம் தயாரித்து அதை இப்போ பார்க்க வர பார்வையாளர்களுக்கு அதை போட்டு காமிச்சு நம்மளோட தமிழர்களோட பெருமையும் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறையை நாங்கள் அவங்களுக்கு சொல்லிகிட்ருக்கோம். அப்புறமா நிறுவனத்தில் அறக்கட்டளைகள்ன்ற ஒரு கான்செப்ட் ஒன்று போயிட்டுருக்கு. அதில் பல்வேறு தமிழறிஞர்கள் அவங்க பெயரில் அவங்க பொதுமக்கள் கொடுக்குற நல்ல தொகையை கொண்டு அறக்கட்டளைகளை ஆரம்பித்து அந்த அறக்கட்டளை வழியாக தமிழ் சார்ந்த ஒரு சொற்பொழிவுகள் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் நடத்தி அதை சொற்பொழிவு நூலாக்கம் செஞ்சு அதை மாணவர்களுக்காக நாங்கள் விற்பனைக்கு கொடுக்குறோம். குறைந்த விலையில் விற்பனை கொடுக்குறோம். நூலகத்தை பார்த்திங்கன்னா 1970ஆம் ஆண்டு தான் இந்த நூலகம் தொடங்கப்பட்ட போது வெறும் 100 நூல்கள் மட்டும்தான் இந்த நூலகத்தில் இடம்பெற்றிருந்தது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1,30,000 நூல்கள் இதில் இடம்பெற்றிருக்கு. பல்வேறு தலைப்புகள நூல்கள், தமிழ் மொழியாகட்டும், ஆங்கிலத்தில், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, இப்படி பல மொழிகளில் வந்த நூல்களில் இடம்பெற்றிருக்கு. இது ஆய்வு செய்கிற மாணவர்களுக்கு பெரும் வரப்பிரசாதமாக இருக்கிறது. அதே மாதிரி இந்த போட்டித் தேர்வுகளுக்கு வர மாணவர்களும் இதை பயன்படுத்துறது உள்ளபடியாகவே மாணவர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது இந்த நூலகம். அதே மாதிரி இந்த மாணவர்கள் பார்த்திங்கன்னா இங்கே படிக்கிற முதுகலை மாணவர்களுக்கு அரசு கல்வி உதவித்தொகை வழங்குது. அதே மாதிரி முனைவர் பட்டம் மேற்கொண்ட மாணவர்களுக்கும் சூடியல் பட்டய மாணவர்களுக்கும் திங்கள்தோறும் உதவித்தொகைகள் அரசால் வழங்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே படிக்கிற மாணவர்களுக்கு அவங்க பல மாணவர்கள் சென்னையிலேருந்து இல்லாமல் பல்வேறு ஊர்கள்லேருந்து இங்கே தங்கி படிக்கிற வகையில் அவங்களுக்கு பல வசதிகள் ஏற்படுத்தி விடுதி கட்டப்பட்டிருக்கு. மாணவர்கள் ஆடவர் விடுதி தனியாகவும் மாணவியர்களின் தனியாகவும் தனித்தனி விடுதிகள் இங்கு செயல்பட்டு இருக்கிறது. மாணவர்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாகும். வெளியீடு உங்கள் செய்தி மக்கள் தொடர்பு துறை.